Hello friends, welcome back to Swart's Home. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும், கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காயணும். பால் நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துக்கணும். ரவை உள்ளே சேர்க்குறப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். அதனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உள்ளே மெதுவாக சேர்த்திங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ரவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்த கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி பாலை வந்து ரவை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரையை உள்ளே சேர்த்து மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுகளை இதே டபுள் ஆக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதிலே பாதியாக குறைச்சி நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 1/4 கப் ரவை வச்சு ட்ரை பண்ணுங்கள், பிகினர்ஸாக இருக்கிறவங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரையட்டும். இப்போ நம்ம சைடில் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த அல்வாவுக்கு தேவையான நெய் வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவு ரவைக்கு 1/2 கப் அளவு நம்ம நெய் சேர்க்கணும். நெய் உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நெய்யை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹல்வா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க. இப்போ பாருங்கள், நெய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான பால் நெய்யோட ரவா ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.